பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு மன்னிப்பு இருந்தால் எதுக்கு மரணம் வருது நான் கேட்குறேன். வாழ்வில் வரணும். நம்முடைய பாவங்களை, நம்ம இன்றைய காலத்தினுடைய பாவங்களை அன்றைக்கு அவர் கழுவி தீர்த்திருந்தால் நம்ம ஏன் சாக போகிறோம் சிஸ்டர்? நம்ம ஏன் சாக போகிறோம்? பாவம் கர்ப்பம் தரிக்கும், கர்ப்பம் தரித்து மரணத்தை கொண்டு வரும்னு பைபிள் சொல்லுது, யாக்கோபு சொல்லுது. அப்போ நம்ம பாவத்தை கழுவலைன்னா நான் செத்துருவோன்னு அர்த்தம். அப்போ நீ கழுவி தொலைன்னு சொல்கிறல தப்பு கிடையாதுல்ல, தப்பு கிடையாது. அப்படினால இந்த பாவத்தை எப்படி கழுவுவது? பானையில் அழுக்கு இருக்குது, எப்படி கழுவுவீங்க? நீங்கள் சமைக்கிற பாத்திரத்தில் அழுக்கு இருக்குது, எப்படி கழுவுவீங்க? தண்ணி வேணும்ல. தண்ணி இல்லைன்னா எப்படி கழுவ முடியும்? நாக்கிட்டு நக்கியாக தொடச்சி கழுவ முடியும்? தண்ணி வேணும்ல. ஓகே, தண்ணி இருந்தால் மட்டும்தான் கழுவ முடியும் இல்லையா? தண்ணினாலே கழிச்சிட்டுருவோம், ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதை கர்த்தர் இந்த உலகத்தை பாருங்கள். நீங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காருல்ல. இல்லைன்னா ஒரு மரஞ்செடி முளைக்குமா, ஒரு புல் முளைக்குமா? நீங்கள் எல்லாம் குளிக்கலைன்னா நாரும்ல உடம்பெல்லாம். நானும் தான். எவ்வளவு தண்ணியை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் அரசாங்கம் விற்க முடியுமா? அரசாங்கத்தில் ஒரு ஆறாக தோண்ட முடியுமா? முடியாது. கர்த்தர் நம்ம இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த பூமியில் நிறைய தண்ணியை கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு அழுக்கு வேணும். அப்போ பாவத்தை கழுவுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? யாத்ரா 30:15-16. உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக ஒரு கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வா. ஐஸ்வர்யம் அதிகமாக தரக்கூடாது, தரித்திரம் குறைச்சி தரக்கூடாது. ஏன்றால் பணக்காரன் செய்தாலும் பாவம், ஏழை செய்தாலும் பாவம். இந்திரா செய்தாலும் பாவம், இந்திரா புருஷன் பேர் என்ன, ஈஸ்வரமூர்த்தி செய்தாலும் பாவம். யார் யார் என்ன பாவம் செய்தாலும், நீ பணக்கார ஆனாலும் உனக்கு அதிகம் பணம் இருக்குன்னு அதிகமாக கொண்டு தரக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நீ ஏழையானாலும் நீ குறைச்ச, என்கிட்ட இல்லை நான் இவ்வளோ தான் தருவேன் நீ சொல்லக்கூடாது. அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே உண்டாகிறது. அப்படினால் இதை எப்படி அறிந்து கொள்வது? ஒன்றில் தேவனிடத்தில் கேட்டு விசாரிக்க வேண்டும், இல்லை என்றால் தேவ மனுஷரிடம் கேட்டு விசாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தென்பட்டால் என்னிடத்தில் நீங்கள் விசாரிக்கலாம். விசாரிக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரிடத்தில் இதை கொண்டு போவேன். அவர் சொல்லுவார், இவன் ஒரு பாவ மூட்டை, இல்லை இவன் ஒரு பாவ மூட்டை. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் தான் அறிக்கை விட்டுருக்கிறான், நிறைய மறைச்சிருக்கிறான். ஆகவே எல்லா பாவ அக்கிரமத்துக்கும் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், பெனால்ட்டி. ஒரு பொருத்தனை சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுன்னு சொல்வார். அதைத்தான் சொல்லுவோம். அப்போ அந்த சுவிசேஷம் உங்கள் பாவ காணிக்கைகளினால் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அநேகர் மறந்திருந்ததற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ தேவனிடத்தில் உள்ள இரக்கம் உங்களுக்கு உண்டாகிறது. ஏதாவது ஒன்று செய்யணும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தான தர்மம் உன் தலையை காக்குன்னு சொல்லுவாங்க, உலக பழமொழி. இப்போ கர்த்தருக்கு கொடுத்தா ஒரு குறைவும் இராது என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொடுப்பது குற்றம் அல்ல. ஆனால் சில ஊழியக்காரர்கள், அதாவது கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துக்கள் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊழியக்காரன் காணிக்கை குறித்து பேசினாலே போதும், பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு ரெண்டு பக்கம் தான் தெரியும். நாங்கள் எல்லா பக்கம் படிச்சுட்டு வந்து நிற்கிறோம். ரெண்டு பக்கத்தை வச்சு ஒன்றும் பைபிள் அளவிட முடியாது இல்லையா? அளவிட முடியாது. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்னுடைய செய்தியை தொடக்கம் முதல் முடிவு வரையும் கேட்டு ஒருத்தன் ஒரு குறை சொன்னால் சுட்டி காட்டுங்க, நான் திருந்துறேன். ஆனால் ஒருத்தரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏனால் சொல்கிறதெல்லாம் அவர். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
2014, 15, 16 அந்த 3 ஆண்டுகளில் விசேஷமான ஒரு தம்பதியை நான் பார்த்தேன். நான் அவங்களுக்கு ஊழியம் ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு. ஆனால் இந்த புத்தக ஊழியத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தாடியோடு வந்தான். ஏன்னா மனைவி இழந்தால், மனைவி செத்து போனால் என்ன பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர், கொஞ்ச காலம் துக்கம் இருக்கும்போது அந்த தாடியை வளர்த்தி கொள்வார்கள். ஆனால் பெண்கள் அப்படியே மறந்து விடுவார்கள் போல் இருக்கிறது. ஆனால் ஆண்கள் மனைவிமார்கள் மரித்து போனால் அந்த வேதனையை சகித்து கொள்ள முடியாது இல்லையா? அப்போ பெண்ணை நேசிப்பது ஆண் அதிகமாக பெண் அதிகமாக? மனைவியை நேசிக்கிறது ஆண் அதிகம் பாக்கியம் பெற்றுள்ளானா, இல்லை புருஷனை நேசிக்கிறது பெண் அதிகம் நேசிக்கிறாளா? யார் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள்? பெண்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். 2 கேள்விக்கு பதில். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க சொல்லாதீங்க, சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள். ஆண்கள் தான் அதிகமாக தாடி வளர்த்து கொள்கிறார்கள் இல்லையா? அது யார் சொன்னதாரு? நீங்கள் விழுப்புரம் ராணி எப்படி இருக்கீங்க? அப்போ ஒரு பெண்ணை அதிகமாக நேசிக்கிறது ஆனா பெண்ணான்னு கேட்டால் ஆணு தான் முதலிடம். நீங்களே ஒத்துக்கொள்கிறீங்க. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசம் தீர்ப்பு. கேட்குமா? சத்தம் கேட்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த மனிதன் வந்தான். ஆனால் மனிதன் மிகவும் ஆடி போயிட்டு வந்தான். நான் மனைவியை பறிகொடுத்து விட்டேன், என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து தான் தூக்கு போட்டு சாகலான்னு தீர்மானித்தோம். அடுத்த பாயிண்ட் இது இடம்தான். 2 பேர் சேர்ந்து தான் தூக்கு போட்டு தீர்மானித்தோம். ஏனென்றால் குடும்பத்தில் பஞ்சம், குடும்பத்தில் தரித்திரம், குடும்பத்தில் கடன், நிற்க முடியவில்லை. கடன் பாரம் ஒரு மனிதனை கொன்று போடுகிற அளவிற்கு வந்து விடுகிறது. ஆகவே கணவன் மனைவியா தூக்கு போட்டு செத்துடலாம் என்று தீர்மானித்தோம். 2 பேரும் நிறைய சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா, அது மனைவியுடைய ஐடியா தான். நம்ம ஒரே கேரில் தொங்கிடுவோம். அதை கட்டி பிடிச்சிட்டு அப்படி நிற்கலாம்ல, புரியுதா? செத்தாலும் இப்படி நிற்கலாம். நல்ல அருமையான திட்டம். மனைவியுடைய திட்டம் ரொம்ப சூப்பர்னு அவர் அப்செட் பண்ணிவிட்டு ஃபேன் கொக்கியில் நல்ல கயரை போட்டாங்க. போட்டிருக்காங்க. 2 பேரும் கழுத்தில் சுருக்க போட்டாச்சு. ஸ்டூல் மேலே யாரும் நின்னாச்சு. 1 2 3ன்னு சொல்லும்போது ஸ்டூலை கீழே போட்டுட்டு என்ன செய்யணும்? கெட்டி பிடிச்சிட்டு சொயிங்கன்னு இறங்கணும். இவங்களுக்கு ஸ்கெட்ச் அது. திடீரென்று பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. இப்போ சந்தேகம் ஒரு மனிதனுக்கு இயல்பான காரியம். யாக்கோபில் சொல்லப்படுகிறது, சந்தேகப்படுகிறவன் விதைக்கவும் மாட்டான், அறுக்கவும் மாட்டான் இல்லையா? விளங்கவும் மாட்டான். கூட என்ன சொல்லலாம்? விளங்கவும் மாட்டான். நம்பிக்கையோட விதை, கம்பீரத்தோடு இருக்கலாம். அப்போ சொல்கிறாங்க, ஒருவேளை என்னுடைய மூச்சு அதிகமாக சீக்கிரமாக போச்சுன்னா? அவளுக்குள்ள கேள்விக்குறி. 2 பேரும் ஒரே நேரத்தில் மூச்சு விட முடியாதுல்ல. ஒருவேளை பெண் சீக்கிரமாக செத்துடலாம். ஆகவே 2 முனையில் தொங்கிடுவானாச்சு. 2 முனையில் கயரை போட்டாங்க. 2 ஃபேன் கொக்கியில் ஹாலில், ஓப்பன் ஹாலில் கயரை போட்டாங்க. 2 பேரும் 2 ஸ்டூல நின்னாச்சு. சூப்பர் ஸ்கெட்சு. இது அரங்கேற போகிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. இங்கே அரங்கேற போகிறதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது அரங்கேறும். உற்சாகமாக கையை தட்டுங்க. தலைப்பிச்சு இதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துடுங்க. 2 பேரும் ஜம்ப் பண்ணிட்டாங்க, சொல்லி வச்ச போல. லாஸ்ட்டில் பொண்டாட்டி செத்தா, இவன் பழைச்சிட்டான். சிஸ்டர், ஹலோ, உங்கள்கிட்ட தான். 2 பேர் கயரில் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணி தூங்கி சாகுறாங்க. அதில் பொண்டாட்டி செத்துட்டா, இவன் பொழைச்சிட்டான்.
ஹவு இஸ் பாசிபிள்? ஆன்சர் மீ. ஆமாம், நீங்கள் தான். கேள்வி புரியலை. 2 பேர் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். அங்கே கேரை போடுறாங்க, அவன் அங்கே நிற்கிறான், ஆம்பளை. பொம்பளை இங்கே நிற்கிறான். 2 பேரும் சேம் டைமில் ஜம்ப் பண்ணுறாங்க. பொண்டாட்டி செத்தா அவன் பொழைச்சான். அது எப்படி? இங்கே கடவுள் கிருபை சொல்லாதீங்க. நான் பொழைச்சது எப்படின்னு கேட்குறேன். சயின்ஸாக சொல்லுங்கள். 2 பேரும் களத்தில் தானே கேரை போட்டாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே செத்தாங்க. இப்போ 2 பேரும் செத்து போகணும்ல. அப்போ அவன் மட்டும் செத்தா, இவன் மட்டும் ஏன் பொழைச்சான்? எப்படி? வெயிட். அதான் சயின்ஸு. இவன் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி. இவன் கீழே நின்று அவன் மேலே நின்று டப்புன்னு புடபுடச்சி செத்தான். புரியுதா? இவனுக்கு செய்வது அறியாமல் திகைத்து நிற்பாங்கல்ல. எங்கேயும் ஓடிப்போய் இந்த கயர் ஆபத்து கீழே விட்டா கீழே விழுந்துருவான்ல. அதுக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வேலை செய்யணும். அவனுக்கு வேலை செய்யல. ஐயோ என் மனைவி மனைவி மனைவின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அவ செத்துட்டா. என் மனைவியை நானே கொன்றேன் என்று சொல்லி தான் தாடி வளர்த்துக்கிட்டு இங்கே வந்தான். உற்சவமாக கையை தட்டுங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இருளின் அதிகாரம் இருந்தது. இந்த கடன்காரர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? பிரதர் சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் பிரதர். ஆமாம், கடன்காரர்களுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்கள். தெரியல. வேறு யாராவது சொல்லலாம். கடன்காரர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? பயந்தாங்கொழிகள். அதான் உண்மை. பயந்தே செத்துருவாங்க. ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க முடியாது, செல்ஃபோன் அடித்தா எடுக்க முடியாது. பயமும் திகிலும் அவனை கொல்லும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவு. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கடன்காரனும், இந்தியாவில் இருக்கிற எந்த கடன்காரனும் சாகக்கூடாது. கடனை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஊரோட்டு ஓடிப்போங்க, தப்பு இல்லை. அது கடனுக்கெல்லாம் தற்கொலை பண்ணாதீங்க. அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை முதல்ல தூக்கில் போடணும். ஏன்னா இந்தியா கடனாளி தானே இருக்குது. தமிழ்நாடு கடனாளி. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனாளியா. அப்போ தமிழ்நாட்டை தூக்கில் போடணும். நம்ம 5 10க்கு 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் 21 லட்சம்னு இருக்கிறான். அதில் நம்ம சாக முடியுமா? வாழ்கிறதுக்கு வாங்க ஏசப்பாட்ட. கர்த்தர் வாழ்க்கையை தர போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் இங்கே வந்து இவளை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்து, மனைவி இந்த அளவு நேசிக்கிறாரா? செத்த பிறகு இத்தனை வருஷம் ஆன பிறகு தாடி வளர்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆகவே மனைவி என்ற பாத்திரத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கிறது பொம்பளையா ஆம்பளைன்னு கேட்டால் ஆம்பளை தான். உச்சமாக கையை தட்டலாம். 6-7 மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன். பட்ட மரம் துளிர்விடும், அத்தி மரம் கனி கொடுக்கும். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருங்க பிரதர்ன்னு நான் டப்புன்னு இப்படி தான் சொல்லி விடுவேன். அப்படி தான் உனக்கும் சொல்லியிருக்கிறேன். பட்ட மரம் துளிர்விடும், ஆத்தி மரம் கனி கொடுக்கும். 3வது வாழ்க்கை ஆசீர்வாதம். உச்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அது அவனுக்கு சொன்னேன். ஏனெண்டா வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, வேகிறதை பார்க்கலும் விவாகம் நல்லது, பாவம் செய்வதை பார்க்கலும் கல்யாணம் பண்ணுறது நல்லது. இதுதானே உண்மை. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் 23 வயசில் கல்யாணம் பண்ணி வைங்க. பெற்றோர்கள் எல்லாம் உடனே அதுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறது என்னன்னா, முதல்ல பரிசுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தனை ஜெபத்தை கொண்டு வாங்க. பரிசுத்தம் பண்ணிடுவோம். பரிசுத்தம் பண்ணி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக பரிசுத்தமான புள்ள வரும். பரிசுத்தம் இல்லாத புள்ள வந்தால் வாழ்க்கை சுடுகாட மாமனார் மாமியாரும் செய்யலு. அதுக்கும் ஒரு கைத்தட்டு விடுங்க. அல்லேலூயா. 6-7 மாதங்களுக்கு பிறகு நல்லா நீட்டாக சேவ் பண்ணிட்டு வரான். என்ன பிரதர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா பிரதர்? அன்னை முடியான்னு சொல்லிட்டான். அவள் நினைவு இருதயத்தில் அப்படி இருக்கிறது. இன்னொரு பொண்ணை நினைத்து பார்க்க முடியாது. மனைவி இல்லைங்கில் அவள் நினைவால் வாழ முடியும் பிரதர். எனக்கே வேதத்தை சொல்லிவிட்டான். அப்படிதான் ஊழியக்காலுக்கே வேதத்தை சொல்லுவார்கள். போன நேரத்திலும் அப்படி தான் சொன்னேன். எனக்கே நீங்கள் ஊழியம் வேதத்தை சொல்லுவீங்க அந்தி கிறிஸ்துகளேன்னு சொன்னேன். போட்டான் ஒரு தான் யூடியூபில், பாவம் செய்தால் பாவ நிவாரண பலி உனக்கு தேவையான்னு கேட்குறான். ஏன்னா மூட்டை மூட்டையாக பாவம் செய்தால் மூட்டை மூட்டையாக காணிக்க வேணுமா? நான் இப்போ சொல்கிறேன்,
அந்த பொட்டையனுக்கு சொல்லுகிறேன், மூட்டை மூட்டையா பாவம் செய்தா மூட்டை மூட்டையா கொடுத்தே ஆகணும், இல்லை என்றால் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஆபிரகாம் ஒரே ஒரு மகனை பெற்றான், குறுக்கோளில பலரை பெற்றான், வாக்குத்தத்தத்தில் ஒரே மகன். என்ன வேல்யூபிள்! ஆண்டவர் வேற ஆபிரகாமிட்ட, ஆபிரகாமே ஆபிரகாமே, ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், உன் ஒரே புத்திரன். அவர் ஒரே புத்திரனா இருக்கான், இஸ்மேல் புத்திரன் தானே. கேத்தூர் ஆளுக்கு 4 பிள்ளைகளை பெற்றானே. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார், அதெல்லாம் நீ கண்டவனுக்கு பெற்றது, ஆனால் என்னால் பெற்றது ஒரு பிள்ளை ஈசாக்கு. அதை என்ன செய்யணும்? ஒரே புத்திரன், நீ நேசித்த ஒரே குமாரன். எத்தனையோ குமாரில் இருக்கிறாங்கள, நேசித்த ஒரே பையனை நான் காண்பிக்கும் தேசத்தில் கொண்டு சென்று, நான் காண்பிக்கும் மலையின் உச்சியில் சென்று தகன பலியாக போடு. போட்டாரா இல்லையா? அப்போ எத்தனை மூட்டைக்கு சமம் ஆபிரகாம் செய்தா பாவத்துக்கு? ஆகராட்டத்தில் போனான், மனைவி இருக்க விட்டு ஆகராட்டத்தில் தானே போனான். ஆண்டவரை விட்டாரு, வேலைக்கு தரையா பொம்பளைய கொடுத்தாரு, வச்சிருக்கவா கொடுத்தாரு. அவன் வச்சிருந்தான், இஸ்மவேலை வேலை பெற்றான், பாவியானா. அதுக்கு பரிகாரம் என்ன? பிள்ளை வளரும் வரையும் காத்திருந்தார். நீயா பொருத்தனை செலுத்துவேன்னு பார்த்தா செலுத்தலை. அவன் வளர்ந்து பெரியவன் ஆன பொழுது ஆபிரகாம் விட்டு ஆண்டவர் வராரு, நீ நேசித்த ஒரே புத்திரன், ஒரே குமாரன் கொண்டு தகன வழியா போடு. அதான் பெரிய பனிஷ்மெண்ட். இதை விட பெரிய மூட்டை பொருத்தனை என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பொண்ணை கேட்டால் கொடுத்துருவான், ஏன்னா நிறைய பொண்ணு இருக்குது, நிறைய ஆடு மாடுகள் கொடுத்தா கொடுத்துருவான். எது கொடுக்க முடியாதோ அதைத்தான் ஆபிரகாமிடத்தில் கேட்டார், அவன் கொடுத்தான். ஆகவே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அவன் கொடுக்கிறவனுக்கு தான் அந்த பேரு, கொடுக்காதவனுக்கு அவ்வளோதான். ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மூட்டையாக காணிக்கை செலுத்தியிருக்கான் பாருங்க. எவ்வளோ சொத்துக்களுக்கு ஆஸ்தி அவனையே போட்டாச்சுன்னா அது சொத்துக்கள் அனாதை தானே போகும். ஆனால்